அண்ணாதுரை என்ற இயற்பெயருடைய அறிஞர் அண்ணா 1909 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நெசவு தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான அண்ணா தந்தை பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார். பெரியாருடன் திராவிடக் கழகத்தில் இணைந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபட்டார். திரைப்படங்களை முக்கிய பிரச்சார ஊடகங்களாக அரசியலுக்காக பயன்படுத்தியவர் அண்ணா. திராவிட இயக்க கருத்துக்களை அதன் மூலம் முதலாக பரப்பியவரும் இவரே. நீதி கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்த அண்ணா பின்பு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியரானார். பிறகு தனியாக திராவிட நாடு என்ற நாளிதழை தொடங்கினார். 1944ஆம் ஆண்டில் பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றினார். தேர்தலில் போட்டியிடுவதையும் கைவிட்டார். இந்தியாவின் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு அந்த நாளை கருப்பு தினமாக எடுத்துக்கொள்ளுமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த கருத்தில் முரண்பட்ட அண்ணா, இந்தியாவின் சுதந்திரம் அனைவரின் தியாகத்தாலும் வியர்வையினாலும் விளைந்தது, அது வெறும் ஆரிய வட இந்தியர்களால் மட்டும் பெற்றது அல்ல என்பதை வலியுறுத்தினார். இதன் வெளிப்பாடாக 1948ஆம் ஆண்டில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திலிருந்து அண்ணா தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற இம்மூன்று வார்த்தைகளை கட்சியின் கொள்கை முழக்கமாகவும் பண்பாடாகவும் முன்மொழிந்தார். வேறுபட்ட கட்சிகளிடம் வெறுப்போ விரோதமோ இல்லாமல் எதிர்த்து நிற்பவர்களையும் நண்பர்களாக பாராட்டும் தன்மை பொது வாழ்வில் மிகவும் தேவையான ஒரு பண்பாடு என்று அண்ணா வலியுறுத்தினார். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. முதன்முறையாக திராவிட கட்சி ஆட்சியை தமிழகத்தில் அண்ணா அமைத்தார். அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கினார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருமொழி சட்டங்களை உருவாக்கினார். மதராஸ் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் அண்ணா நீங்காத இடம் பெற்றார். சட்டமன்றத்தில் அண்ணா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவரின் பணி சிறந்ததாகவே கருதப்பட்டது. அவரின் பேச்சு எதிர்த்து கேள்வி கேட்பவரையும் கண்ணியத்துடன் சிந்திக்க வைக்கும். கோபக்கணைகளுடன் வார்த்தைகளை தொடுப்பவர்களையும் அண்ணா தன் கனிவான பேச்சுக்களால் ஈர்த்தார். தமிழில் சிலேடையாக அடுக்கு மொழிகளுடன் மிகவும் நாகரிகமான முறையில் அனைவரையும் கவர்கின்ற வகையில் தனிக்குரல் வளத்துடன் பேசும் திறன் பெற்றவர் அண்ணா. மக்களின் பேராதரவை பெற்றிருந்தும் 2 ஆண்டுகள் மட்டுமே அவரால் பதவியில் இருக்க முடிந்தது. புற்றுநோய்க்கு ஆளான அவர் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் காலமானார். அண்ணாவின் இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகின்ற அளவில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்விடம் அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அழியா புகழுடன் விளங்கிய அண்ணாவின் பேருக்கு மென்மேலும் புகழூட்டும் விதத்தில் சென்னை வானூர்தி நிலையத்திற்கு அண்ணா பன்னாட்டு முனையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு அண்ணா சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு பூர்த்தியடைவதை நினைவு கூறும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. பல கல்வி நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் அண்ணாவின் பெயரில் துவக்கப்பட்டன. முதலமைச்சராக மட்டுமின்றி ஒரு அறிஞராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சிறந்த அரசியல்வாதியாகவும் பேச்சாளராகவும் மக்கள் தலைவனாகவும் இன்றும் தமிழக மக்களால் அவர் நினைவு கூறப்படுகிறார்.